புதிய நகரம். கார்த்திக் தனது பள்ளி வெற்றிக்குப் பிறகு பெரிய நகரத்தில் உள்ள கல்லூரியில் சேர வாய்ப்பு பெற்றான். அவன் ஊரிலிருந்து நகரம் செல்லும் நாள் அம்மா கண்ணீருடன் சிரித்தார். பயப்படாதே, உன் கனவு உன்னை காத்திருக்கிறது என்றார். புதிய நகரம் அவனுக்கு புதுசு. பெரிய கட்டிடங்கள், வேகமான மக்கள். புதிய நகரத்தில் இருக்கும் அந்த பெரிய கல்லூரி வாசலில் கார்த்திக் முதன்முறையாக நின்றான். அந்த கேட் இட் செல்ஃப் அவனை பயமுறுத்தியது. வெல்கம் டு ஃபியூச்சர் லீடர்ஸ் என்று பெரிய போர்டு ஒன்று இருந்தது. கேம்பஸ் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்களாக நின்று இங்கிலீஷ் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஃபோன் இமோஜி. கார்த்திக் தனது இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். இதுதான் என் கனவின் முதல் படி என்று அவன் மனதில் சொன்னான். ஒரு மாணவன் அவனை பார்த்து கேட்டான், ஹே, are you new here? கார்த்திக் ஒரு நொடி திகைத்தான். எஸ் என்று மெதுவாக பதிலளித்தான். which school? அவன் சொன்ன பள்ளி பெயர் அந்த மாணவர்களுக்கு தெரியாதது. அவர்கள் சிறிது ஆச்சரியமாக பார்த்தார்கள். கார்த்திக்கின் உள்ளத்தில் ஒரு சிறிய பயம் தோன்றியது. நான் இங்கே சரியாக பொருந்துவேனா? அவன் மெதுவாக கிளாஸ் ரூம் நோக்கி நடந்தான். கேம்பஸ் அழகாக இருந்தது. ஆனா அவனுக்கு அது ஒரு சவால் போல தோன்றியது. அந்த நாள் அவன் புரிந்து கொண்டான், கனவு நனவாகும் பாதை எப்போதும் சுலபமில்லை. முதல் நாளே அவன் தனிமையாக உணர்ந்தான். எல்லாரும் நம்பிக்கையுடன் பேசினார்கள். ஆனா கார்த்திக் அமைதியாக பின்பக்கத்தில் உட்கார்ந்தான். ஒரு நாள் பிரசன்டேஷன் அறிவிப்பு வந்தது. அவன் ஸ்டேஜ் மேல் நின்றபோது கைகள் நடுங்கின. மை நேம் இஸ் கார்த்திக் என்று தொடங்கியவுடன் சிலர் சிரித்தார்கள். அவன் முகம் சிவந்தது, மனம் உடைந்தது. அந்த இரவு ஹாஸ்டல் அறையில் அவன் சாளரத்தை பார்த்து கொண்டிருந்தான். நான் இங்கே சேர்ந்ததற்கு தகுதியானவனா என்று அவன் தன்னை கேட்டான். அந்த நேரத்தில் அவன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. கனவு காண்டவன் தைரியம் கொண்டவன். அந்த நாளிலிருந்து கார்த்திக் மாறினான். அவன் தினமும் இங்கிலீஷ் பிராக்டிஸ் செய்தான். மிரோ முன்னாடி பேசி பார்த்தான். தவறுகள் செய்தாலும் கைவிடவில்லை. மறுநாளில் அவன் தைரியமாக நின்றான். குட் மார்னிங் எவ்ரிஒன். இந்த முறை யாரும் சிரிக்கவில்லை. டீச்சர் பெருமையாக பார்த்தார். புதிய நகரம் அவனை பயமுறுத்தவில்லை, அது அவனை வலிமையானவனாக மாற்றியது.